வார்த்தை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அது பலப்படுத்துகிறதா? ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮ್ಮ ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರವನ್ನ ಬಲಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಕರ್ತನಿಗೆ ಮೆಚ್ಚಿದ ಪ್ರಿಯಕರ್ತರ ಮಕ್ಕಳೇ, கால வேளையிலே ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ವ್ಯಾಧಿಯೋ, பலவிதமான சோதனையோ, ಹಲವಿಧವಾದಂತಹ ಶೋಧನೆಗಳು, பலவிதமான அவிசுவாசங்களோ, ಹಲವಿಧವಾದಂತಹ ಅವಿಶ್ವಾಸಗಳು, பலவிதமான சூழ்நிலைகளோ, ಹಲವಿಧವಾದ ಸಂದರ್ಭಗಳು நம்மை பலவீனப்படுத்தலாம். ನಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸಬಹುದು. ஆண்டவர் சொல்லுகிறார், ಅವರು ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಆತನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಎಲ್ಲಕ್ಕೂ ಶಕ್ತನಾಗಿದ್ದೇನೆ. ஆண்டவர் இந்த உலகத்துல பிறந்ததே உன்னை என்னையும் பலப்படுத்தும்படி. ದೇವರು ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದೆ ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, உனக்கு எனக்கு சகாயம் பண்ணும்படியா, ನನಗೂ ನಿನಗೂ ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, உனக்கு எனக்கு உதவி செய்யும்படியா, ನನಗೂ ನಿನಗೂ ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ. அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே ಆದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬದುಕಿದಂತಹ ದಿನಗಳಲ್ಲಿ அநேக மக்களை அவர் உற்சாகப்படுத்தி ಅನೇಕ ಮಕ್ಕಳನ್ನು ಉತ್ಸಾಹಪಡಿಸಿದ್ದಾನೆ. நாம் வேதத்துல வாசிக்கிறோம், 12 வருஷமாய் பலவீனப்படுத்தின அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லா பணத்தையும் செலவழித்து எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இயேசுவை சந்தித்தார். ನಾವು ನೋಡ್ತೇವೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ 12 ವರ್ಷದಿಂದ ರಕ್ತ ಕುಸುಮ ರೋಗವಿದ್ದ ಸ್ತ್ರೀ ಬಗ್ಗೆ ನೋಡ್ತೇವೆ. 12 ವರ್ಷಗಳ ರಕ್ತ ಹೋಗಿ ಆಕೆ ಬಲಿನ ಪಟ್ಟಿದ್ದು ಕೂಡ ಒಂದು ದಿನ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆಕೆ ಸಂಧಿಸ್ತಾಳೆ. இயேசுவை சந்தித்த மாத்திரத்துல ಯೇಸುವನ್ನು ನೋಡಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ ஆண்டவர் அவருடைய பலவீனத்தை, அவருடைய வியாதியை கர்த்தர் சுகப்படுத்தி, ದೇವರು ಆಕೆಗಿದ್ದಂತ ರೋಗವನ್ನು ಆಕೆಗಿದ್ದಂತ ಬಲವಿನ ದೇವರು ನೀಗಿಸಿದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ಅವರಿಂದ ಆಗದ ಕಾರ್ಯ ಒಂದು ಇಲ್ಲ. வேதத்துல பல இடங்களில வாசிக்கிறோம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹಲವಾರು ಭಾಗದಲ್ಲಿ ಹೋಗ್ತೇವೆ. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தின கூனி ஆண்டவரை சந்தித்த மாத்திரத்துல அவள் பலத்தை பெற்றுக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். 18 ವರ್ಷಗಳಿಂದ ನಡುಪಕ್ಕೆ ಹೋಗಿದಂತ ಸ್ತ್ರೀಯನ್ನ ದೇವರು ಬಲಪಡಿಸಿದ್ರು ಅಂತ ನೋಡ್ತೇವೆ. ஆமென்.